பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற வாரீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை பாரீரே. மன்னர் குலத்து பிள்ளைகளே வனத்தில் வளர்ந்தனரே, மன்னர் குலத்து பிள்ளைகளே வனத்தில் வளர்ந்தனரே. வாழ்க்கையெனும் விளையாட்டு, வாழ்க்கையெனும் விளையாட்டில் காட்சிகள் மாறும் அவனை கேட்டு. மன்னர் குலத்து பிள்ளைகளே வனத்தில் வளர்ந்தனரே, மன்னர் குலத்து பிள்ளைகளே வனத்தில் வளர்ந்தனரே.
வா, என்னிடம் வா மகனே. இங்கே வந்து அம்மாவுக்கு உதவி செய்யுங்கள். அப்படித்தான். அதேதான், அதே போல்தான். நெல் குத்தினால் அரிசி வரும். அதில் குட்டி பிள்ளைகளுக்கு கஞ்சி போட்டு தருகிறேன். கஞ்சி குடிக்கலாம். ஆஹா, அப்படி போடக்கூடாது, கையில் பட்டுவிடும். அப்படித்தான். சின்ன கைகள் இல்லையா உனக்கு? இப்படி பிடிக்க வேண்டும். போதும் போதும். இப்போது இருவரும் போய் விளையாடுங்கள். ஆடடா, சொன்னால் கேட்க வேண்டும். சமர்த்தாக போய் விளையாட வேண்டும். அதோ உங்கள் நண்பர்கள் உங்களை அழைக்கிறார்கள். போங்கள். அட குஜா, பச்சை அரிசியை தின்றால் வயிறு என்னாவது? நீ நல்ல பிள்ளை அல்லவா? நீயும் அவனும் போய் யானையுடன் விளையாடுங்கள். சரி, யார் முதலில் வருகிறார்கள் பார்க்கலாமா? வா 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 ஓடி வா 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 வா. லெவன், நீதான் ஜெயித்தாய். சரி சரி சரி, வா 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 வா, அழக்கூடாது. லெவன், தம்பியை தூக்கிவிடு. அவன் அழுகிறான் பார். அன்னையின் பாசம் அதற்கொரு அளவே இல்லையே. அவள் செய்யும் வேலை ஆனால் மனம் அதில் இல்லையே. பிள்ளைகள் செய்யும் குறும்புகள் கண்டே சிரிப்பாளே. அது தத்தி நடந்து தவறி விழுந்தால் துடிப்பாளே. அச்சம் அறியாமல் அச்சம் அறியாமல் செய்கின்ற தொல்லையும் இன்பங்களே. மன்னர் குலத்து பிள்ளைகளே, வனத்தில் வளர்ந்தனரே. நல்ல பிள்ளை, நீ அழக்கூடாது. சமத்தாக குளிக்க வேண்டும். இப்படித்தான். வா 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 வா. இந்த பூஜா, நீ வா. இப்போது நன்றாக குளிக்கலாம். அழக்கூடாது சொன்னேன் அல்லவா? நீ நல்ல பிள்ளையாயிற்றே. இப்படி அழுவார்களா? இங்கே பார். அழக்கூடாது. லவா பூஜா, சூரிய பகவானை வணங்குங்கள். லவா, நன்றாக வணங்கு. ஆண்டவனை வேண்டிக் கொள்ளுங்கள். பாரு, இப்படி.
அப்படித்தான், அதேதான். கைகளை இப்படி கூப்ப வேண்டும். ஆ, நீ வணங்கு. குருதேவர் சொல்லி இருக்கிறார், இவர்கள் இருவருக்கும் இமாலயத்திலிருந்து மருந்துகள் கொண்டு வருகிறாராம். அதன் மூலம் உடல் சுத்தமாகும், புத்தியும் விருத்தியாகுமாம். மேலும் அந்த மருந்தினால் மிகச்சிறந்த கல்வி ஞானமும் கிடைக்குமாம். அவருடைய சிஷ்யர்கள் இவர்களை பற்றி கவலை இருக்காதா என்ன? மகளே, இந்த இருவரும் அதிசய குழந்தைகள், நீ ஏன் கவலைப்படுகிறாய்? குருதேவரிடம் பொறுப்பை எல்லாம் ஒப்படைத்து விடு. லவா, நீ போய் தம்பிக்கு உதவி செய். அவனுக்கு அதை சரியாக வைத்துக் கொடு. இந்த பொல்லாத பையன் வேடிக்கைதான் பார்ப்பான், உதவி செய்ய மாட்டான். கண்டிப்பாக செய்வான். நான் சொல்வதை கேட்பான். பார்த்தாயா, இதற்குள் என்ன ஆட்டம் போடுகிறான் பார்த்தாயா? வனதேவி, வனதேவி, என்ன, நாங்கள் லவக்குச்சாவை விளையாட அழைத்து போகலாமா? ஆம், அழைத்து போகலாமா? ஆசையாக இருக்கிறது. அழைத்து போங்கள். நான் கூப்பிடும் வரை பத்திரமாக விளையாடுங்கள். சரி. அம்மா, உங்களுக்கு ஏதாவது சமைக்கட்டுமா? தலைவலி என்று சொன்னீர்களே. எனக்கு ஒன்றும் வேண்டாம், வெறும் பால் போதும். வெறும் பால் எப்படி போதும்? நான் சிறிது சோறு சமைக்கிறேன். நீ என் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாய். மகள் தாயிடம் பாசம் காட்டாமல் யாரிடம் காட்டுவாள்? லவகுஜா, இங்கே பாருங்கள். நான் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறேன் பாருங்கள். அம்புவில். வா 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 வா. இதை எப்படி விட வேண்டும் தெரியுமா? இதோ இப்படித்தான். லவகுஜா, அம்மா எப்படி விடுகிறேன் பாருங்கள். ஆ, அதை கொடு என்னிடம். அம்மா உனக்கு சொல்லித் தருகிறேன். குடு. அம்புவில் எப்படி விட வேண்டும் என்று சொல்லித் தருகிறேன். அம்மா இதை விட்டு காண்பிக்கிறேன். லவா, இரு. கொச்சா, வில்லை நேராக பிடி. முதலில் வில்லை குறிபார்த்து வைத்துக்கொள். நாணை காது வரை இழுத்து பிடித்துக்கொள். இப்படியா? ஆம். பிறகு உன் பார்வையை குறியின் மீது வை. எங்கு வில்லை விட வேண்டுமோ அதன் மீது உன் தியானத்தை ஸ்திரமாக வை.
லவா, நீ என்ன வேடிக்கை பார்க்கிறாய்? குருதேவா, அங்கு இருக்கும் மாம்பழத்தை. நீ எதை கவனித்துக் கொண்டிருக்கிறாய்? வில்லையா அல்லது மாம்பழத்தையா? குருதேவா, நான் கிளைக்கத்தான் குறி வைப்பேன். அதனுடன் மாம்பழமும் விழும். அதை வெட்டுவதால் மாம்பழம் கீழே விழும். சரியாகச் சொன்னாய். நீதான் சிறந்த வில்லாளி. குறி வைக்கும் போது வில்லும் தெரியக்கூடாது, மாம்பழமும் தெரியக்கூடாது. நீ வைக்கும் குறியான கிளைதான் கண்ணில் தெரிய வேண்டும். சரி குருதேவா. இப்போது நீங்கள் இருவரும் அவரவர் இலக்கை நோக்கி பார்வையை வையுங்கள். வேறெங்கும் சிந்தனை இருக்கக்கூடாது. உங்கள் குறியிலேயே கண்ணை வைத்து இப்போது அம்பை விடுங்கள். ஆச்சரியம், மிக ஆச்சரியம். இதை நிரந்தரமாக மனதில் பாடம் செய்து கொள்ளுங்கள். முயற்சி செய்தால்தான் வேகமாக வரும். குறி வைப்பதற்கு ஒவ்வொரு முறையும் இவ்வளவு நேரமானால் யுத்தம் எப்படி செய்ய முடியும்? அதனால்தான் நீங்கள் தீவிர முயற்சி செய்தாக வேண்டும். அப்போதுதான் ஒன்றன் பின் ஒன்றாக வேகமாக வில்லை பிரயோகிக்க முடியும். குருதேவா, எவ்வளவு வேகமாக விட வேண்டும் குருதேவா? உங்களை பொறுத்த வரையில் காற்று எவ்வளவு வேகமாக வீசுகிறதோ அவ்வாறு இருக்க வேண்டும். காற்றை போலவா? ம், காற்றை விட அதிக வேகம் இருக்க முடியுமா? முடியும். சத்தத்திற்கு, ஒளிக்கு, மனதிற்கு உண்டு. மனதை விட அதிக வேகம் யாருக்கு இருக்கும்? அதையெல்லாம் நான் உங்களுக்கு சமயம் வரும்போது சொல்கிறேன். ஆனால் இப்போது காற்றின் வேகத்தைப் போல் பானத்தை விடுங்கள். ஆ, காற்றின் வேகத்தை போலவா? ஆமம்மா, அதன் பிறகு குருதேவர் இன்னும் வேகமாக விடச் சொல்லித் தருவார். இன்னும் வேகமாகவா? ஆ, குருதேவர் சொல்கிறார் சத்தத்தின் வேகம் காற்றை விட அதிகமானதாம். பிறகு ஒளியின் வேகம் சிறந்ததாம். அதை விட சிறந்தது மனதின் வேகம். அதை விட சிறந்ததுண்டா? அதை விட சிறந்த வேகம் யாரிடமும் இல்லை. குருதேவரும் சொல்லவில்லையே. அம்மா, மனதை விட வேகம் யாரிடம் இருக்க முடியாதல்லவா? இருக்கும். யாரிடம்? பகவானிடம்தான். பகவானிடம் உள்ளது பார்த்தாயா? பகவானின் வேகம் எல்லாவற்றையும் விட சிறந்தது அம்மா. ஆ, தாங்கள் பகவானை அறிவீர்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு குருதேவர் சொன்னார். குருதேவர் தான் சொல்லியிருக்க வேண்டும். அவருக்கு பகவானையே தெரியுமாம். அவர் சொல்வார், இப்போதெல்லாம் கடவுள் பூமிக்கே வருகிறாராம். அப்படியா? ஆமம்மா, அயோத்தியில் ஸ்ரீராமர் இருக்கிறார் அல்லவா? அவர் பகவானின் அவதாரம் என்று குருதேவர் சொன்னார். குருதேவர் சொல்கிறார், அவர்தான் பகவானின் கதையை எழுதுகிறாராம், ராமாயணம் என்று. நாங்கள் பெரியவர்கள் ஆன பிறகு எங்களுக்கு பாட்டாக சொல்லித் தருவார். அம்மா, பகவான் அயோத்தியில் இருப்பது உண்மைதானா? அது உண்மைதான். உங்களுக்கு அவரை தெரியுமா? அவரை உலகம் முழுவதற்கும் தெரியுமே. அப்போது பகவானுக்கு உலகம் முழுவதும் தெரிஞ்சிருக்குமே. அப்போது உங்களையும் தெரிந்திருக்குமே. கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அப்போது எங்களை? உயிரினங்கள் அனைத்திலும் அவரே இருக்கிறார். எல்லார் மனதிலும் குடிக்கொண்டிருக்கிறார். என் மனதிலும் இருக்கிறாரா? ஆம். அப்படியானால் நானும் பகவான் தான். அண்ணா, நானும் பகவான் தான். இதோ பார், குசன் மனதிலும் பகவான் இருக்கிறார். அவனும் பகவான் அவதாரம் தான். அம்மா, அப்போது எங்களில் யார் பெரிய பகவான்? பெரியவன் பெரிய பகவான், சின்னவன் சின்ன பகவான். அப்போது என்னையே எப்போதும் வணங்குங்கள். போதும், உங்கள் தர்க்கத்தை விடுங்கள். நான் காட்டில் இருந்து சுள்ளி எடுத்து வருகிறேன். நீங்கள் சிறிது அவகாசம் எடுத்துக்கொண்டு வில்வித்தை செய்ய முயற்சி செய்யுங்கள். இன்று நானும் உங்களுடன் காட்டிற்கு வருவேன்.
நானும் வருவேன். சரி சரி வாருங்கள். கோடாரியை எடுத்துக்கொண்டு என்னுடன் வாருங்கள். அம்மா, பகவான் அயோத்தியில் இருப்பது உண்மைதானா? ஆ, அது உண்மைதான். உங்களுக்கு அவரை தெரியுமா? ஆ, அப்போது உங்களையும் தெரிந்திருக்குமே. கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அப்போது எங்களை? உயிரினங்கள் அனைத்திலும் அவரே இருக்கிறார். எல்லார் மனதிலும் குடிக்கொண்டிருக்கிறார். என் மனதிலும் இருக்கிறாரா? போதும், உங்கள் தர்க்கத்தை விடுங்கள். நான் காட்டில் இருந்து சுள்ளி எடுத்து வருகிறேன். நீங்கள் சிறிது அவகாசம் எடுத்துக்கொண்டு வில்வித்தை செய்ய முயற்சி செய்யுங்கள். இன்று நானும் உங்களுடன் காட்டிற்கு வருவேன். நானும் வருவேன். சரி சரி வாருங்கள். கோடாரியை எடுத்துக்கொண்டு என்னுடன் வாருங்கள். லவா, என்ன செய்கிறாய்? மரத்தில் இருந்து விறகு வெட்டுகிறேன். அப்படி செய்யக்கூடாது கண்ணா. மரத்தில் இருந்து வெட்டக்கூடாது. தாங்கள் வெட்டுகிறீர்களே. அடுப்பு மூட்டவும் குருதேவருக்கு அக்னிஹோத்திரத்திற்கும் காய்ந்த விறகுகளை கீழே இருந்து எடுக்கிறேன். பச்சை பசேல் என்ற மரத்தில் இருந்து ஒருபோதும் வெட்டக்கூடாது. ஏன் அம்மா? பாரு பாரு, எவ்வளவு காயம்பட்டிருக்கிறது. உன் உடம்பில் இது போல ஏதாவது காயம் பட்டால் உனக்கு வலிக்கும் இல்லையா? வலிக்கும். அதுபோல்தான் இதற்கும் வலிக்கும். இதற்குள்ளும் ஜீவன் இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. இப்போது பார், நம் உடம்பில் காயம் பட்டால் ரத்தம் வருகிறதல்லவா? அதுபோல்தான் இதன் உடலில் பட்டாலும் ரசம் வரும். தெரியாமல் இதன் மீது காயம் ஏற்படுத்தி விட்டாய் அல்லவா? இதனிடம் மன்னிப்பு கேள். சொல்லு. விருட்ச அண்ணா, நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. மரத்தை அண்ணா என்று அழைக்க வேண்டுமா? ஆ, நாம் எல்லோரும் பூமி தாயின் குழந்தைகள். அதே போல் மரமும் பூமி தாயின் குழந்தைகள் தான். அதனால் மரத்தை பெரிய அண்ணனாக பாவிக்க வேண்டும். ஆஹா, மரம் ஒரு ஜடப்பொருள். அதனால் நடக்க இயலாது. ஆனால் வெயிலில் எல்லோருக்கும் நிழல் தருகின்றது. அது பழத்தை கொடுக்கின்றது. அதனால் சாப்பிட முடியாவிட்டாலும் பிறருக்கு தின்ன கொடுக்கிறது. ஆஹா, அது விறகுகளாய் உதவுகின்றது. பட்சிகளுக்கு, பறவைகளுக்கு இருக்க இடம் கொடுக்கின்றது. மனிதனுக்கும் மற்ற பிராணிகளுக்கும் நண்பனாக இருக்கிறது. ஆதலால் விருட்சத்தை வணங்க வேண்டும். விருட்சமே வணக்கம். மன்னிப்பு கேட்கவில்லையானால் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாது. விருட்ச அண்ணா, நான் தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். அம்மா, பாருங்கள் பாருங்கள், ஏதோ சொல்வது போல் தோன்றுகிறது. அது உனக்கு ஆசீர்வாதம் செய்கின்றது. மகளே, இந்த சின்னஞ்சிறு கைகளை கொண்டு ஏன் இவ்வளவு வேலைகள் செய்கிறீர்கள்? இந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு சேவை செய்ய இங்கே ஆசிரமத்தில் பல பேர் இருக்கிறார்கள். மாதா, நான் சத்திரிய குலத்தை சேர்ந்தவள். என்னை பிராமண கன்னிகைகளுக்கு சேவை செய்ய விடுங்கள். எனக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டாம். அதேபோல் இவர்கள் சத்திரிய பிள்ளைகள். இவர்கள் இப்போதிருந்தே இதெல்லாம் பழக்கிக் கொள்வது நல்லது. ஏவன தேவி, இந்த ரகசியம் உனக்குத்தான் தெரியும்.
சத்திரியர் பிராமணர் என்பதெல்லாம் உனக்குத்தான் தெரியும். நாங்கள் உன்னை தெய்வமாக கருதுகிறோம். உன் ஆணையை நிறைவேற்றுவதையே தர்மமாக கொண்டுள்ளோம். மாதா, இது என்ன புது பழக்கம்? நாம் இருவரும் தாய் மகள் என்ற பந்தத்துடனே பழகி வருகின்றோம் இல்லையா? அதனால் அந்த பந்தத்தை அப்படியே இருக்க விடுங்கள். அது எப்போதும் அழியாமல் இருக்கும். அந்த சொந்தத்தை வைத்து என்னை ஏன் வேலை செய்ய விட மாட்டேன் என்கிறாய்? அந்த பந்தத்தின்படி மகள்தான் வேலை செய்ய வேண்டும். அதைவிட கௌதமி மாதா, ஒரு பெண்ணுக்கு அழகு தருவதே தன் வீட்டு வேலைகளை அவள் தானே தன் கையால் செய்வதுதான் நல்லது. அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் சரி. உன்னிடம் பேச முடியாது மகளே. வா போகலாம். பாவம், குழந்தைகள் விறகு வெட்டி களைத்திருப்பார்கள். அவர்களுக்கு பசிக்கப் போகிறது. இல்லை பாட்டியம்மா, நாங்கள் களைத்து போகவில்லை, எங்களுக்கு பசிக்கவும் இல்லை. அப்படியா? பெரிய வீரர்கள் அல்லவா? ஆம் பாட்டியம்மா, நாங்கள் வீரபுத்திரர்கள். எங்கள் அம்மா சொன்னார்கள், நாங்கள் வீரபுத்திரர்கள். ஆ, சரி சரி, வாருங்கள். நிஜமான வீரன் என்றால் அவன் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கொள்ள மாட்டான். அம்மா, நாங்கள் எங்களை பற்றி சொல்லிக் கொள்ளவில்லையானால் மற்றவர்களுக்கு எப்படி தெரிய முடியும்? உங்கள் செயலால். ஆம், நம் செயலால் தான். ஆ, உன் செயலால் தான். வாருங்கள், வந்து சாப்பிடுங்கள். விறகுகளை இங்கே வையுங்கள். லவகுஜா, சரி, முதலில் நதிக்கு சென்று குளித்துவிட்டு பிறகு சந்தியாவந்தனம் செய்யுங்கள். குருதேவரை வணங்குங்கள். அதற்குள் நான் உங்களுக்கு உணவு தயாரிக்கிறேன். சரி அம்மா. ஸ்ரீதர், சொல்லுங்கள் குருதேவா. குழந்தைகள் தினமும் நதிக்கரையில் உள்ள விருட்சத்தின் அடியில் சந்தியாவந்தனம் செய்கிறார்கள். அந்த விருட்சத்தில் நாகராஜன் இருக்கிறான். அவனிடம் போய் சொல். அந்த விருட்சத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு இடத்தில் போய் இருக்கச் சொல். அப்படியே ஆகட்டும் குருதேவா. வணக்கம் நாகராஜா. நாகராஜனே, குருதேவர் ஆணையிட்டிருக்கிறார். அருள் கூர்ந்து தாங்கள் இந்த விருட்சத்தை விட்டுவிட்டு வேற எங்கேயாவது போய் தங்கிக் கொள்ளுங்கள். இந்த இரு பாலகர்களும் இனிமேல் தினமும் இங்கு சந்தியாவந்தனம் செய்வார்கள்.
தங்களை பார்த்து பயந்து விடக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். இல்லை முனிவரே, நாங்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டோம். எங்களுக்காக நாகராஜனை இடத்தை மாற்றிக்கொள்ளும் கஷ்டத்தை கொடுக்காதீர்கள். முனிவரே, எங்கள் அம்மா சொல்லி இருக்கிறார்கள், எந்த பிராணியையும் கண்டு பயப்படாதீர்கள், பயப்படவும் செய்யாதீர்கள் என்று. நாம் எல்லோரிடமும் அன்பு காட்டினால் அவர்களும் நம்மிடம் அன்பு காட்டுவார்கள். நாகராஜனே, நீங்கள் இடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாம். எங்கள் அம்மா சொல்லி இருக்கிறார்கள், நாம் எல்லோரும் பூமி தாயின் குழந்தைகள் என்று. நாம் எல்லோரும் இங்கு அன்புடன் வாழ வேண்டும். நாங்கள் இங்கேயே இருங்கள். ஆனால் இது குருதேவரின் ஆணை. நாங்கள் இப்போதே சென்று குருதேவரிடம் மற்றொரு ஆணையை பெற்று வருகின்றோம். நாங்கள் வருகிறோம். மிகச் சரியாக சொன்னீர்கள் இருவரும். உங்கள் தாய் உங்களுக்கு மிக நல்ல பாடம்தான் சொல்லித் தந்திருக்கிறாள். நன்றி உங்கள் மாதாவிற்கு. முனிவரிடம் போய் சொல்லுங்கள், நான் என் ஆணையை திரும்ப பெற்றுவிட்டேன் என்று. அப்படியே ஆகட்டும் குருதேவா. குருதேவர் உன் பிள்ளைகளின் பேச்சை கேட்டு மிக மகிழ்ச்சி அடைந்தார் மகளே. நீ உன் பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த பாடத்தை கற்றுத் தந்திருக்கிறாய். குருதேவர் சொல்வார், எல்லாவற்றையும் விட பெரிய குரு தாயாகத்தான் இருக்க வேண்டும் என்று. இவையெல்லாம் குருதேவர் கற்றுத்தந்தது தானே. அவருடைய அருளால் தான் எல்லாமே நடக்கிறது. வனதேவி, நீயும் சிறந்தவள், உன் பிள்ளைகளும் சிறந்தவர்கள். குருதேவர் அஸ்வனிக்கு ஆணையிட்டுள்ளார், அவர்கள் இருவருக்கும் சங்கீதம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. அவர்களுக்காக 2 சின்னஞ்சிறு வீணைகள் கூட செய்து வைத்திருக்கிறார். என்ன? ஆ, குச்சா, லவா, நம் பூமியிலும் ஆகாயத்திலும் கோடிக்கணக்கான ஆகாசங்கள் நிறைந்து இருக்கிறது. கோடி சூரியனும் உள்ளது. இந்த பிரம்மாண்டமே சத்தம் என்பதில் அடங்கியுள்ளது. சத்தம் என்றால் துவனி, துவனி என்றால் ஸ்வரம். உலகில் 7 ஸ்வரங்கள் உள்ளன. அந்த ஸ்வரத்தின் மூலம்தான் சங்கீதம் உற்பத்தியாகிறது. இன்றிலிருந்து நாம் சங்கீதத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கலாம். ஆயகலைகள் அத்தனையும் கற்று மேதைகளாக வேண்டும் நீங்கள். ஞானமும் வீரமும் தீரமும் ஈரமும் வேண்டும் வாழ்வில். கல்வி என்பது கண்களைப் போலே, கல்வி இல்லாதவன் குருடனைப் போலே, கல்வி இல்லாதவன் குருடனைப் போலே. கல்வி என்பது கண்களைப் போலே, கல்வி இல்லாதவன் குருடனைப் போலே. கற்பது உன் கடமை, மற்றது உன் திறமை. உடலினை உறுதி செய்வதை தினமும் செய், வல்லவன் என்றால் வரும் பெருமை. உடலினை உறுதி செய்வதை தினமும் செய், வல்லவன் என்றால் வரும் பெருமை. இளமையில் கற்பது, இளமையில் கற்பது என்றும் நிற்பது. லட்சியம் என்பது குறியாகும்,
திறமையை வளர்த்து கொள்ளு, துணிவுடன் நிமிர்ந்து நில்லு. வருவது வரட்டும் வாழ்க்கையை எதிர்கொள், வெற்றிகள் உன்னை தேடி வரும். வருவது வரட்டும் வாழ்க்கையை எதிர்கொள், வெற்றிகள் உன்னை தேடி வரும். கல்வி என்பது கண்களைப் போலே, கல்வி இல்லாதவன் குருடனைப் போலே. குருதேவர் சொன்னார், அவர் எங்களுக்கு உபநயனம் செய்விக்கிறாராம். என்ன உபநயனமா? ஆமாம். ஆம் மகளே, அதற்கான நேரம் வந்துவிட்டது. இப்போது லவன், குச்சன் இருவருக்கும் யஜ்ஞோபவீதம் செய்து வைக்க வேண்டும். அவர்களை என்னிடம் சிஷ்யர்களாக சமர்ப்பணம் செய்ய வேண்டும். நானும் அவர்களை சிஷ்யர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அவர்களின் கல்வி பொறுப்பு என்னுடையதாகும். உபநயனம் செய்வித்த பிறகு அவர்களுக்கு முறைப்படி கல்வி கற்பிக்க வேண்டும். நீ அதற்கு ஏற்பாடுகள் செய். ஆணை குருதேவா. சுவாமி, உங்கள் பிள்ளைகளின் உபநயனம் நடக்கப் போகிறது. தாங்கள் அவர்களுக்கு ஆசை வழங்குங்கள். தாங்கள் அவர்களுக்கு ஆசை வழங்குங்கள். சீதையின் ஞாபகம் சிந்தனை முழுவதும், ராமனின் வேதனை நாள்தோறும் தொடர்வதும். தனிமை என்பதே தண்டனையாகும், தனக்கென ராமன் கொண்டது ஆகும். சூரிய வம்சத்தின் நேர்மையை காக்கும் ராமனின் தியாகம் ஊர் பழி நீக்கும். ரகுகுல மன்னவன் ராமனைப் போலே வாய்மையை காத்தவர் வேறிங்கு யாரே? ராமனின் நிலைமை யாருக்கும் வேண்டாம், வந்தால் தாங்காதே. மைந்தரும் மனைவியும் எங்கோ வாழும், சோகம் பொல்லாதே. ராமனின் நிலைமை யாருக்கும் வேண்டாம், வந்தால் தாங்காதே. ஓம் பூர்புவः ஸ்வாஹா. ஓம் பூர்புவः ஸ்வாஹா. तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि. तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि. धियो यो नः प्रचोदयात्. धियो यो नः प्रचोदयात्. ॐ सूर्यो ज्योतिर्ज्योतिः सूर्यः स्वाहा. ॐ सूर्यो वर्चो ज्योतिर्वचः स्वाहा. ॐ
ज्योतिः सूर्यः सूर्यो ज्योतिः स्वाहा ॐ सजुर्देवेन सवित्रा सजुरुषसेन्द्रवत्याजुषाणः सूर्यो वेतु स्वाहा ॐ शान्तिः 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 ॐ பிறர்க்கு உதவும் இந்த மரம் தரும் கனிகள் பிறர்க்கு உதவும் இந்த மரம் தரும் கனிகள் பிறர்க்கு உதவும் இந்த நதி தரும் நீரும் பிறர்க்கு உதவும் இந்த நதி தரும் நீரும் பிறர்க்கு உதவும் இந்த பசு தரும் பாலும் பிறர்க்கு உதவும் இந்த பசு தரும் பாலும் பிறர்க்கு உதவ இந்த உயிரும் உடலும் பிறர்க்கு உதவ இந்த உயிரும் உடலும் லவகுச்சன் இருவரும் மேதைகளாக பாடம் சொன்னார் குருதேவர் வேதங்கள் சாஸ்திரங்கள் கூறிடும் உண்மையை விளங்க வைத்தார் உட்பொருள் விளங்க வைத்தார் அறிவு பாடம் தந்த குருவே அஸ்திர பயிற்சி தந்தார் வில்லில் இருவரும் வித்தகராகும் பயிற்சிகளை தந்தார் குரு பாடங்களை சொன்னார் கற்றதை கவனம் கொள்வீர் காலமெல்லாம் இதை பயில்வீர் உற்ற துணை இந்த பாடம் உங்கள் வெற்றிக்கு ஆதார வேதம் திருவருள் என்பது குரு அருளாகும் குருவே தெய்வம் என்பதை உணர்ந்த லவகூச்சர் இருவரும் எல்லாம் உணர்ந்தார் குருவருள் என்பது திருவருளாகும் அறிவோம் அறிவோம் என்று தொடங்க ஹரியின் நாமம் பாடி முழங்க அறிவும் தெளியும் உலகம் புரியும் அறிவோம் அறிவோம் ஓம் கேட்டு படிப்பிலும் ஏட்டு படிப்பிலும் கவனம் கொள்ளுங்கள் கேட்பதிலும் பண் பார்ப்பதிலும் உள்ள உண்மையை உணருங்கள் ரகுகுல நாயகன் ராமனின் கதையை தினமும் பாடுங்கள் அந்த ராமனை போல நீங்களும் வாழ்ந்து புகழை சூடுங்கள் வாழ்வில் புகழை சூடுங்கள் அயோத்தி என்றொரு ராஜ்யமாம் அதனை தசரதர் ஆண்டனராம் தசரத ராமன் கோசலை ராமன் ஜனகன் சபைதனிலே வில்லை ஒடித்து விந்தை புரிந்து சீதையை மணந்தாரே தந்தையின் சொல்லை காப்பதற்காக வனமும் சென்றாரே சீதையை கவர்ந்து ராவணன் சென்றான் அனுமன் தேடினரே லங்காதகனம் நிகழ்ந்ததே லங்கை எரிந்ததே
ராவணன் மடிந்தான் ராமன் வென்றார் ராமகதை இதுவே ராமகதை இதுவே சீதையை ராமன் தியாகம் செய்து மனைவியை பிரிந்தாரே அரண்மனையில் மன்னன் செய்தது கொடுமைதானே தீரும் தூய சீதை மன்னன் பிரிந்தது நெறிதானா அரண்மனையில் மன்னன் செய்தது சரிதானா சீதா என்ற ராணியின் மேல் பிழை சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் சொல்லால் சுட்டு வதைத்தது முறையோ அரசர் செய்தது சரிதானா சீதை உண்மையில் ஒரு பேதை அதை மறப்பதும் ஏன் ரகுநாதன் ஒரு மாசறியாள் அவள் மனதில் ஒரு பெண்ணுக்கு இழைத்த அநீதி வெறும் ஒரு வதந்தியை வைத்து நம்புதல் தவறென்று யார் சொல்லி மாற்ற அரண்மனையில் மன்னன் செய்தது சரியா அன்று நடந்தது மிக கொடியது இமை கண்ணை அழித்தல் போன்றது உண்ணான இதயம் பெண்ணின் கண்ணீர் கொடிய வாளை போன்றது அசைகின்ற காற்றே சொல்லுவாய் ஒரு பெண்ணின் நிலை இது நீதியா பெண்ணுக்கு நேர்ந்ததை கேட்பதற்கு உலகில் ஒருவன் இல்லையா அற்புதம், அற்புதம். இந்த கதை இதோடு முடிந்து விட்டதா குருதேவா இல்லை, இன்னும் இந்த கதை முடியவில்லை. இதற்கு பிறகு நடக்கும் கதையையும் எழுதிவிட்டீர்களா எழுதிவிட்டேன். சொல்கிறீர்களா மாட்டேன். ஏன் குருதேவா இன்னும் அதை சொல்வதற்கான வேளை வரவில்லை. ஆனால் வெகு சீக்கிரமே அந்த வேளை வந்துவிடும். அப்போது கதையின் மீதி பகுதியையும் நான் உங்களுக்கு சொல்வேன். குருதேவா, எந்த ஸ்ரீராமனை நீங்கள் அந்த விஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்கிறீர்களோ இந்த கதை அவருடைய கதைதானா? ஆம் மகனே, இது அவரது மனித பிறவியின் கதைதான். அவருக்கே சீதா மாதாவின் பவித்திர தன்மையை பற்றி நம்பிக்கை இருக்கும்போது மக்கள் சொன்னார்கள் என்பதற்காக அவர் ஏன் சீதாதேவியை நாடு கடத்தினார்? அச்சமயம் தனது மனைவிக்கு துணையாக நிற்பதே அவர் தர்மமாகும். ஆனால் தேவி சீதாவும் அவ்வாறே வற்புறுத்தினார். அதனால் என்ன? மனைவி ஏதேனும் வேண்டாத விஷயத்தை செய்ய கூறினாலும் அவர் மனைவி சொன்னதை கேட்கத்தான் வேண்டுமா? என் மனதுக்கு சீதா மாதா தியாகம் வேண்டாத செயலாக தோன்றுகிறது. வேண்டியது வேண்டாதது என்ற முடிவை சரித்திரமே எடுக்கட்டும். ஆனால் மகாராஜா ராமர் செய்தது ராஜ தர்மத்தை அனுசரித்தே ஆகும். ராஜ தர்மத்தின் பெயரால் இத்தனை பெரும் அநியாயம் செய்வதா? இது மட்டும் எனக்கு புரியவே இல்லை. எதை பற்றி பேசுகிறாய்? எந்த ராஜா அத்தனை பெரிய அநியாயம் செய்தார்? ராஜா ராமர் தான். நீங்கள் மகாராஜா ஸ்ரீராமரை பற்றியா பேசுகிறீர்கள்? ஆம் தாயே, இன்று குருதேவர் ஸ்ரீராமரின் கதையில் சீதா மாதாவின் தியாகத்தை பற்றி சொன்னார். அதிலிருந்து குஜனின் கோபம் தனியவே இல்லை. குஜா மகனே, ஸ்ரீராமர் நமது அரசர்.
அவர் மீது கோபம் கொள்வது எவ்விதத்திலும் நல்லதல்ல. ஆனால் அரசர் இப்படி அநியாயம் செய்வதா? இது எனக்கு ஏற்புடையதல்ல. அநியாயம் எதுவும் அவர் செய்யவில்லை. தூய்மையானவள் என்று தனக்கே தெரிந்த ஒரு குற்றமற்ற மனைவியை மக்கள் சில பேர் சொன்னதற்காக வீட்டை விட்டு துரத்துவது ஒருபோதும் ஏற்க முடியாத அநியாயமாகும். சாதாரண மனிதன் தான் இவ்வாறு செய்வான். ஆம், சாதாரண மனிதன் இவ்வாறே முடிவு செய்வான். ஆனால் ஸ்ரீராமர் சாதாரண மனிதர் அல்ல. அவர் இந்த அவதாரத்தில் உதாரண புருஷனாக மிக கடினமான நீதியை கடைபிடிக்கிறார். அவருக்கு ஒரு நடுநிலையான அரசனின் தர்மம் கணவனின் கடமையை விட மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் அரசன் தனிப்பட்ட தர்மம் அனைத்து மக்களின் வாழ்வுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அதனால் தான் அவர் ஒரு அரசன் செய்ய வேண்டியதை செய்தார். அரசனிடம் நீதி நியாயத்தை எவருமே கேட்க முடியாதா? அப்பாவி மனைவியை காட்டில் வாட விட்டுவிட்டு அவர் அரச மாளிகையில் ராஜபோகம் அனுபவிப்பது எந்த விதத்தில் நியாயம்? உனக்கு இதை யார் சொன்னது? அரச மாளிகையில் அவர் ராஜபோகம் அனுபவிக்கிறார் என்று. அவர் தனது வாழ்வின் அனைத்து சுகபோகங்களையும் சீத்தையுடன் சேர்ந்து துறந்து விட்டார். அவர் அரச மாளிகையில் சந்நியாசியை போன்று வாழ்கிறார் என்று குருதேவர் சொல்லவில்லையா? இல்லை, குருதேவர் சீதா மாதாவின் தியாகத்தை பற்றிய உருக்கமான கதையை சொல்லவில்லை, பிறகு சொல்கிறேன் என்றார். உங்களுக்கு நடந்த கதை தெரிவித்தாக தோன்றுகிறது. சொல்லுங்கள் தாயே, மேலே என்ன நடந்தது? எனக்கும் அதுவரைதான் குருதேவர் சொல்லி இருக்கிறார். பிறகு உங்களுக்கு மகாராஜா ஸ்ரீராமர் தனது அரச மாளிகையில் எவ்வாறு வாழ்கிறார் என்று எப்படி தெரியும்? அவர் அரசர் அல்லவா? சிறந்த அரசனின் வாழ்வு குடிமக்களின் முன்பு திறந்த புத்தகமாக இருக்கும். அதனால் இந்த விஷயம் மக்கள் அனைவருக்கும் தெரியும். நானும் அவரது பிரஜை அல்லவா? அதனால் எனக்கும் தெரியும். அப்படி என்றால் சீதா மாதா என்னவானார், அவர் எங்கே சென்றார் என்று தெரியுமா? அதை குருதேவரே சொல்வார். குருதேவர் வேலை வரும்போது சொல்கிறேன் என்றார். சரியாகவே சொன்னார். வேலை வருவதற்கு காத்திருக்கத்தான் வேண்டும். எப்படி ஆனாலும் நான் இந்த அநியாயத்தை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். ஒரு நாள் நான் மகாராஜா ஸ்ரீராமரை சந்தித்தால் நிச்சயம் அவரிடம் கேள்வி கேட்பேன். நீங்கள் உங்கள் குற்றமற்ற மனைவியை ஏன் வீட்டை விட்டு வெளியேற்றினீர்கள் என்று. நானும் இதே கேள்வியை கேட்பேன். அது சரி, நமது எண்ணம் எப்படி நிறைவேறும்? அவரோ மகாராஜா, நாமோ வனவாசிகள். யாருக்கு தெரியும் எப்போது என்ன நடக்கும் என்று? குருதேவர் சொல்வார், எவர் எண்ணத்தில் உறுதியாக உள்ளனரோ அவருக்கு இறைவன் உதவி புரிவார் என்று. எனக்கு முழுமையாக நம்பிக்கை உள்ளது. என்றாவது ஒரு நாள் நாம் மகாராஜா ஸ்ரீராமரை சந்திப்போம். குச்சா, லவா, பிள்ளைகளே, இப்போது ரகசிய கல்விகளை கற்பிக்கும் தருணம் வந்துவிட்டது. இந்த கல்வி ஒலி வடிவில் இருக்காது. இந்த கல்வியை குரு தனது ஆழ்மனதின் சக்தி மூலம் சிஷ்யர்களின் மூளைக்குள் நேரடியாக கற்பிப்பார். உதாரணத்திற்கு சொல்கிறேன். அனைத்து ஜீவன்களும் யோகம் மூலம் குண்டலினி சக்தியை அடைவார்கள். ஆனால் அதற்கு சில சமயம் பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டி வரும். ஆனால் குருவின் அருள் இருந்தால் அவரது போதனை மூலமே குண்டலினி சக்தியை பெறலாம். இவ்வாறு
இப்போது நீங்கள் இருவரும் சமாதி நிலையில் உள்ளீர்கள். இந்நிலையில் இப்போது நான் உங்கள் மனதிற்குள் எனது மனதின் அலைகளை செலுத்துவேன். பிறகு ஆழ்மனதின் கல்வி மூலம் எனது மனதில் இருந்து உங்கள் மனதிற்கு ஞானோபதேசம் செய்வேன். இதில் ஒலி மற்றும் மொழியின்றி உங்களுடைய மனதிற்கு அர்த்தம் விளங்கும். குரு சீடர்களின் உணர்விலே மனதால் பாடம் புகட்டினார். குருவின் திருவருள் அதன் மகிமையினால் அறிவெனும் ஞான ஒளி பாய்ந்ததே. மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு போதை. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற